வணக்கம். நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் ஜெயமோகன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த நூலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் முதல் பகுதி வாசிப்பின் படிநிலைகள் அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறாரு. இதில் எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாசிப்பின் அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போது ஒரு மாணவன் இருக்கிறான் அப்படின்னா, இந்த மாணவனை நம்ம என்ன சொல்லலாம்? ஆரம்ப நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன், இல்லை 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, இல்லை பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவன், இல்லை ஆய்வு மாணவன் அப்படிங்கிற நிலைகளில் மாணவனை நம்ம வகைப்படுத்தலாம். ஆனால் வாசகன் அப்படிங்கிறது எப்போதுமே அவன் வாசகன் தான் அப்படிங்கிறார். ஆனால் அதில் நிறைய படிநிலைகள் இருக்குது அப்படிங்கிறார். அதாவது இப்போ நம்ம ஒரு சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சிறுவர் கதைகளை நிறைய வாசிப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நம்மளோட வயது ஏற ஏற நம்ம குமுதம், ஆனந்த விகடன், நாளிதழ்கள், அது இல்லாமல் நமக்கு தேவையான தொழில் மலர், அந்த மாதிரி நமக்கு தேவையான நூல்களை நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அதுதான் வாசிப்பின் படிநிலைகள் அப்படின்னு சொல்கிறார். இது பல படிநிலைகள் இருக்குது அப்படிங்கிறார். இதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வாசிப்பின் அவசியத்தை சொல்கிறார். குழந்தைகளுக்கு வாசிப்பு அப்படிங்கிறது எப்படி அவசியமானது, அதனால் அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகளாக வளர்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ நமக்கு இதில் ஒவ்வொரு படிநிலைகளும் அவங்களோட தரம் மாறுபடுது அப்படிங்கிறார். அதாவது அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத அவங்களால எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வாசிப்பு அப்படிங்கிறது அவசியமானதாக இருக்குது அப்படிங்கிறாரு. புரிதல் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதாவது அந்த எழுத்துக்களை அவங்க படிக்கும் பொழுது நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகிறப்போ நமக்கு ஒரு அச்சம், பயம் எல்லாம் இல்லாமல் நம்ம எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நிறைய இதழ்கள் இந்த வாசிப்பு தேவையை பூர்த்தி செய்யுது. பல வருடங்களாக நம்ம இந்த இலக்கியங்களை நம்ம கதைகள் மூலியமாக கொடுக்கும் பொழுது அது குழந்தைகளை எளிதாக போய் அடையும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சிலர் ஆரம்பத்தில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட நிலையை விட்டுடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வாசிப்பை ரொம்ப தீவிரமாக ஆக்கி அவங்க அதை ரசித்து வாசிக்கும் பொழுது அவங்க இலக்கிய வாசகர்களாக ஆகிறாங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் இந்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இலக்கிய வாசிப்பு உடையவர்கள், அதை இலக்கியங்களை வாசிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தையும் அவர் இங்கே சொல்லியிருக்காரு. இதில் குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான நல்ல சமூகத்துக்கு தேவையான குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்னா, அவங்களோட கல்வி நிலை நல்ல கல்வி நிலையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகள் நல்ல ஒரு குழந்தைகளாக வளருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கல்வி நிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, அதோட வேர் பிடிப்பு நல்ல மாதிரியாக இருக்கணும். அந்த அடித்தளம் நல்ல மாதிரியாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பழைய இலக்கியங்களும் நம்மளோட கிராமிய மரபு இலக்கியங்களையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதாவது சும்மா எதையோ படித்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளோட பாரம்பரியத்தையும் ஞானத்தையும் சொல்லித்தரக்கூடிய கல்வியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளருவாங்க அப்படிங்கிறார். நம்மளோட சமூகத்தில் பார்த்திங்கன்னா, நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாரம்பரியமான இலக்கிய கல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இங்கே அவர் முன்வைக்கிறாரு. அதாவது ஒருத்தன் உயிர் வாழணும், அவன் வேலைக்கு போகணும், அவனுக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கல்வி அப்படிங்கிறது அவசியமானதாக கருதப்படுகிறது நடுத்தர வர்க்கத்தில் இருக்க மாணவர்களுக்கு அப்படிங்கிறார். பண்பாட்டு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அதன் மூலயமா தான் அந்த குழந்தைகள் நல்ல ஒரு நிலையை அடைவாங்க அப்படிங்கிறது அவரோட கருத்தாக இருக்குது. அப்போ குழந்தைகள் எப்போ வாசகர்களாக மாறுவாங்க அப்படின்னா, இப்போது இவர் ஒரு 1980 ஒரு கணக்கெடுப்பு நடத்தினதாக சொல்கிறாரு. அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள்கிட்ட போய் நான் பேசியிருக்கிறாரு. அதில் 4ஆம் வகுப்பு தாண்டின பிறகு அவங்க அந்த கதை கேட்டல் அப்படிங்கிறதே அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது குறைந்தபட்சம் ஒரு 5 வயது வரைக்கும் பாட்டி தாத்தாட்டெல்லாம் கதை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த உட்காந்து கதை கேட்குற அந்த குணமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போயிருது. இது வந்து ரொம்ப கவலை அளிப்பதாக இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது அம் கதை கேட்டல் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களோட கற்பனை திறனை வளர்க்கும். அப்போ அந்த கற்பனை திறனை வளர்க்கும் பொழுது, அந்த கற்பனை திறன் தான் வந்து அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறனை கொடுக்கும் அப்படிங்கிறார். கதை கேட்கணும் முதல்ல, அது இன்றியமையாதது. அதில் இருக்கக்கூடிய ஆம், தகவல்களை கேட்கும் பொழுது அவனோட கற்பனை திறன் வந்து வளருது. கற்பனை செய்ய அவன் பழகிக்கிறான். அந்த அந்த கற்பனை செய்யக்கூடிய திறனானது அவனை சிந்திக்க வைக்குது. அப்போ அந்த சிந்திப்பு திறன் வளரும் பொழுது அடுத்த நிலை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கதை கேட்டு கற்பனை பண்ணுறான். அந்த கற்பனை வந்து அவனுக்கு சிந்தனையாக மாறுது. அந்த சிந்தனையின் மூலியமா அவனுக்கு வந்து கதையை வாசிக்கணுங்கிற ஒரு பழக்கமானது வருது அப்படிங்கிறார். அப்போ கதையை வாசிக்கணுங்கிற பழக்கம் வரும் பொழுது அவன் ஒரு வாசகனாக மாறிடுறான். இதில் நம்ம பெரியவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு கதை சொல்லணுங்கிற எண்ணத்தை விட அந்த தகவலை அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அதில் வேற அவனுக்கு பொது அறிவு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு போயிடுறோம். அவனை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறாங்க. கதை கேட்குறான் அப்படின்னா அடுத்தபடி வந்து அவன் கதையை வாசிக்க ஆரம்பிக்கிறான். கதையை வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு படக்கதையை பார்க்குறாங்க. படத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இதுதான் நடக்குது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த படக்கதையை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த படத்தையும் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் அவங்க வந்து ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒப்பிட்டு பார்த்து அவங்க இதில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறார். ஆனால் இந்த இந்த குழந்தைகளுக்கான நூல்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் நமக்கு கிடைக்குது. அந்த நூல்கள் வந்து ரொம்ப பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த நாளிதழ்களில் வரக்கூடிய அந்த சிறுவர்களுக்கான இணைப்பு நூல்கள் தான் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து மேற்கு நாடுகள்லாம் வந்து பழைய இலக்கியங்களை வந்து குழந்தைகளுக்கு படிக்கிற மாதிரி மாற்றி எழுதும் பழக்கம் இருக்குது. ஆனால் நம்மளோட பழைய அதாவது 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சைவ சித்தாந்த நூற்பதிப்பு வெளியிட்ட நூல்கள் வந்து இந்த மாதிரியான குழந்தைகளுக்கான நூல்களாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதோடைய தரம் வந்து குறைஞ்சிட்டு வருது. அதாவது நாளிதழ்களில் வரக்கூடிய அந்த சிறுவர் இணைப்பு நூல்களில் வந்து நூல்களில் புத்தகங்களில் வந்து அந்த தரமானதாக இன்னும் கொஞ்சம் தரமானதாக ஆக்கலாம் அப்படிங்கிறது இவரோட கருத்தாக இருக்குது. இவர் வந்து இப்போ சோவியத் ரஷ்யாவை பற்றி சொல்கிறாரு. அங்கே வந்து குழந்தை நூல்கள் வந்து அழகிய படங்களுடன் சிறப்பான வடிவமைப்புடன் இருக்குது. அப்போ அங்கே வந்து நம்மளும் அது ஆனால் அவற்றில் வந்து என்ன இருக்குது இல்லை அப்படின்னா, மொழி நடை வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறார். அதாவது அது வந்து செயற்கையாக இருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு நமக்கு பயன் தருவதாக இல்லை. அப்போ நம்ம அந்த மொழி நடையிலையும் படங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்காம அதில் இருக்கக்கூடிய மொழி நடைக்கும் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அந்த இலக்கியங்களை நம்ம சிறுவர்களுக்கான புத்தகங்களாக மாற்றும் பொழுது அப்படிங்கிறார். இப்போதைக்கு சாகித்ய அகாடமி, நேஷனல் புக் ட்ரஸ்ட்டு, சில்ட்ரன்ஸ் புக் ட்ரஸ்ட்டு போன்ற நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய குழந்தை நூல்கள் தான் நமக்கு கிடைக்குது. இது வந்து தரமான தயாரிப்புடன் இருக்குது. இதை தான் குழந்தைகள் வந்து படங்களை பார்த்து அதை எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல படங்களை பார்க்குறாங்க. பின்பு அதில் இருக்கக்கூடிய வரிகளை கொண்டு படங்களுடன் மேலும் அர்த்தத்தை அளிப்பதாக அவங்களுக்கு அதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இதுதான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த வாசிக்கும் திறனானது அவங்களுக்கு வளருது. அந்த வரிகளையும் கற்பனையில் விரிவு செய்து கொள்ள அது அப்படியே பழகிக்கிறாங்க. அந்த படங்களை பார்க்குறாங்க, அந்த வரிகளை பார்க்குறாங்க, ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து அதை வந்து அவங்க வந்து கற்பனையில் அதை விரிவுபடுத்திக்கிறாங்க அப்படிங்கிறார். அடுத்த கட்டமாக பொழுதுபோக்கு, அதாவது அந்த படத்தை பார்த்து அதை வந்து அவன் பொழுதுபோக்குறதுக்காகவும் கேளிக்கைக்காகவும் அந்த வாசிக்கும் பழக்கம் முதல்ல தொடங்குது அப்படிங்கிறாரு. இதுதான் வந்து ஜெயமோகனோட புத்தகத்தில் வாசிப்பின் படிநிலைகளில் குழந்தை இலக்கியம் குழந்தைகளுக்கு வாசிப்பு திறனை வளர்ப்பதற்கான வழிமுறைகள், அதாவது
கதை கேட்கணும். கதையை கேட்டுட்டு அதை அவங்க கதையை கேட்பதன் மூலமாக அவங்களுக்கு கற்பனை திறன் வளருது. அந்த கற்பனை திறன் மூலயமாக அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் வளருது. சிந்திக்கும் பொழுது அவன் கதையை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த குழந்தைகளுக்கு உருவாக்குது அப்படிங்கிறாங்க. நன்றி.